நம்ம பக்கோடாக்கு ஆனியன் வெட்டிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டுறாரு பாருங்க நம்ம மாஸ்டர். கருவேப்பிலை இருக்கு. மல்லித்தலை கட் பண்ணி ஆகுது. மல்லித்தலை சேர்த்தா தான் பக்கோடாக்கு டேஸ்ட்டு மனம் எல்லாமே. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு இப்போ அடுத்து நம்ம மசாலா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க நம்ம மாஸ்டர் பக்கோடா செய்கிறதுக்கு. அது இப்போ தான் நம்ம பக்கோடாக்கு மாவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா கடல மாவு, இல்லைன்னா மாஸ்டர் சோடாப்பு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்குறாங்க, லைட்டாக பெருங்காயம். நம்ம பஜ்ஜி பக்கோடா செஞ்சாலே இந்த கலர் போடுறது தான் மெயினு. கொஞ்சோன்னு இந்த கலர் கொடுத்தா தான் அந்த பக்கோடாவோட கலரே வரும். அடுத்து என்ன மசாலா? வாசத்துக்கு கொஞ்சோன்னு ஜீரகத்தூள், பெருஞ்சீரகம். சரி, நம்ம மாஸ்டர் பெருஞ்சீரகம் போடுறாரு. அடுத்து இது என்ன காஷ்மீரி சில்லியா? ஒரு கரண்டி காஷ்மீரி சில்லி. அடுத்து காரத்துக்கு லைட்டாக பெப்பர் சேர்த்துருக்காரு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உப்பு தண்ணி இப்போ தண்ணி சேர்த்தாது பாருங்க. இப்போ மாவு பார்த்தோன்னா மாவு ஆட் பண்ணிக்குவாங்க பண்டாரு. அரிசி மாவு போட்டோம், இந்த கண்டிஷனில் போட்டோம் டாப்பாக. மாவு பத்துலேருந்து கொஞ்சோண்டு கடல மாவு சேர்த்துருக்காங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிறாங்க. ஆமாம், எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. நினைக்கிறேன் வச்சிங்களா? என்ன மாஸ்டர் பூ மாதிரி போடுறீங்க? ஒரு ரெடி ஆகிட்டு